ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டையை வந்து இந்த மாதிரி அவிச்சு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் குறுக்க வந்து கீறாமல் இந்த மாதிரி நீளமாக கீறி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வந்து நமக்கு சீக்கிரமாக மஞ்சள் கரு வந்து முட்டையிலேருந்து பிரிஞ்சு வராது. அதனால தான் இப்போது எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 20 கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நமக்கு பாதி வதங்கணும். நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்த வீடியோ கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இட்லி பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச இட்லி பொடி. இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் நான் தனியாக மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து இட்லி பொடியில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெறும் 4 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு இப்போது தோசை பொடி வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வெங்காயத்தோடு நல்லா கலந்து சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ரச சாதத்துக்கு அப்புறம் புளிக்குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் இட்லி பொடி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் லைட்டாக வந்து உப்புத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.